அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது படுக்கை அறையில் கட்டாயம் வைக்கக்கூடாத 3 பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை வைப்பதன் மூலம் மாபெரும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். குறிப்பாக படுக்கை அறையில் சில பொருட்களை மறந்தும் கூட வைக்கக்கூடாது என வாஸ்து நிபுணர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட பொருட்கள் எவை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வைக்க வேண்டியதை வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்கணும் என பெரியோர்கள் கண்டித்து சொல்லியுள்ளனர். நம் வீட்டில் உள்ள பொருட்களை சரியான இடத்தில் வைக்கவில்லை என்றால் அது நமக்கே தெரியாமல் நம் மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் என வாஸ்து கூறுகிறது. இதைத்தான் பெரியோர்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் என சொல்லுவார்கள். எவ்வளவு பொருட்களை வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைத்தால் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என துல்லியமாக கணித்துள்ளனர். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு பொருளையும் அதன் சரியான இடத்தில் தான் வைக்க வேண்டும். குறிப்பாக படுக்கை அறையில் சில பொருட்களை மறந்தும் கூட வைக்கக்கூடாது. அவை என்னென்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கடவுள் சிலைகளை எப்போதும் பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும். படுக்கை அறையில் வைத்தால் அது மனதில் ஒருவித பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த டென்ஷன் கணவன் மனைவியிடையே மனக்கசப்பை உண்டாக்கும். அடுத்ததாக படுக்கை அறையில் தானியங்கள் போகின்ற உணவு, படுக்கை அறையில் தானியங்கள் போன்ற உணவுகளை சேமித்து வைப்பது திருமண உறவில் பெரிய விரிசல்களையும் சிக்கல்களையும் உருவாக்கும். மேலும் இது பூச்சிகள் மற்றும் கிருமிகளை ஈர்த்து நம் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். முக்கியமாக படுக்கை அறையில் நம் கட்டிலை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது மன அழுத்தத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வாஸ்து என்பது சரியான பொருட்களை சரியான இடத்தில் வைப்பதுதான். இதை நாம் சரியாக பின்பற்றினால் நம் வீடுகளில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் குழப்பங்கள் நீங்குவதற்கு நிச்சயமாக உதவி செய்கிறது. மிக முக்கிய பங்கு வாஸ்து நிபுணம் வகுக்கிறது. குறிப்பாக படுக்கை அறை என்பது தனி நபருக்கு உரிமையான ஒரு இடம் ஆகும். அது அவருக்கு மட்டுமே சொந்தமான சில விஷய பொருட்களை இங்கு அதிகம் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் வாழ்க்கையில் பல பொருட்களை இந்த பொருட்கள் மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டிருப்பதாக வாஸ்து நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். வாஸ்து நிபுணர்கள் கூற்றுப்படி குறித்த இந்த பொருட்கள் நம் வாழ்க்கையில் உண்டாக்கும் தாக்கம் என்னென்ன, குறிப்பாக நம் வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கம் உண்டாக்கும் பொருட்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் வாஸ்து சாஸ்திர நிபுணர்களின் கூற்றுப்படி நம் வீட்டின் அமைவிடம், அமைந்திருக்கும் திசை, வீட்டில் வைத்திருக்கும் பொருட்கள் என அனைத்தும் நம் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கும். ஒரு சில பொருட்கள் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க, ஒரு சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக படுக்கை அறையில் நாம் வைக்கும் பொருட்கள் இரவு முழுவதும் நம்முடன் அதிகம் பயணிக்க நம் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை உண்டாக்குவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். அந்த வரிசையில் நம் வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும் அந்த சில பொருட்கள் குறித்து பார்க்கலாம். வாருங்கள். முக்கியமாக படுக்கை அறையில் ஒருபோதும் கடவுளுடைய சிலைகளை வைப்பது தவறான செயலாகும். முக்கியமாக வாஸ்து சாஸ்திர நிபுணர்களின் கூற்றுப்படி ஆன்மீகத்துடன் தொடர்புடைய பொருட்களை நம் தனிமைக்காக அறையான படுக்கை அறையில் வைப்பது கூடாது. இரு நபரின் தனிமைக்கான அறையில் புனிதமான கடவுள் சிலைகளை வைப்பது உறவில் பிரச்சனைகளை கொண்டு வரும். கணவன் மனைவியிடையே காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துவிடும். மேலும் குடும்பத்தின் நிதி நெருக்கடியை அதிகரிக்கும், உறவுகளிடையே மனஸ்தாபங்களையும் அதிகரிக்கும். எனவே படுக்கை அறையில் கடவுள் சிலைகளை வைக்க வேண்டாம். இருப்பினும் கலைநயம் மிக்க சிலைகளை வைக்கலாம். குறிப்பாக உறவில் அன்பை தூண்டும் சிலைகளை உங்கள் படுக்கை அறையில் வைப்பது நல்லது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக வாஸ்து நிபுணர்கள் கூற்றுப்படி படுக்கை அறையில் உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பது கூடாது. அதிலும் குறிப்பாக தானியங்கள் சேமித்து வைப்பது கூடாது. படுக்கை அறையில் தானியங்கள் சேமித்து வைப்பது தாம்பத்திய உறவில் சிக்கலை கொண்டு வரும். அறிவியல் ரீதியாக தாக்கத்தை உண்டாக்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும். நிபுணர்களின் கூற்றுப்படி படுக்கை அறையில் தானியங்களை சேமித்து வைப்பது தூசி, பூச்சு மற்றும் கிருமிகளின் தேக்கத்திற்கு வழிவகுக்கும். இதில் உங்கள் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இதன் தாக்கம் உங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் என வாஸ்து நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.
எனவே படுக்கையறையில் ஒரு தானியங்கள் ஒருபோதும் வைக்காதீர்கள். இதுவே மிக முக்கியத்துவம். படுக்கை அறையில் தராசு வைப்பது வாஸ்துபடி தவறான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. பொருட்களை அளவிட பயன்படுத்தப்படும் இந்த தராசினை படுக்கையறையில் வைப்பது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும், கணவன் மனைவியிடையே காணப்படும் புரிதலை பாதிக்கும். தராசு உள்ளிட்ட கூர்மையான பொருட்கள் மற்றும் இரும்பு பொருட்களை வீட்டின் படுக்கை அறையில் வைப்பது எதிர்பாராத விபத்தை உண்டாக்க காரணமாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை உண்டாக்கும். எனவே முடிந்த அளவு இத்தகைய பொருட்களை தவிர்ப்பது நல்லது என வாஸ்து நிபுணர்கள் குறிப்பிடுகிறார். வீட்டிற்கு வெளியே விட வேண்டிய காலணிகளை படுக்கை அறை வரை எடுத்து செல்வது கூடாது. இது தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது. படுக்கை அறை வரை காலணிகள் எடுத்து செல்வது காரணம் வீட்டிற்கு வெளியே பயன்படுத்த வேண்டிய செருப்பின் வழியே சனி நம் வீட்டிற்கு வரும் என வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நம்ப வைக்கிறது. எது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அது அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். மேலும் வீட்டிற்கு வெளியே பரவியிருக்கும் எதிர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமம் எனவும் வாஸ்து நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே முடிந்த அளவிற்கு வீட்டிற்குள் செருப்பை பயன்படுத்த வேண்டாம், அதிலும் குறிப்பாக படுக்கை அறையில் பயன்படுத்தப்பட வேண்டாம் என வாஸ்து கூறுகிறது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க பண கஷ்டம் உண்டாகலாம், நிதி நெருக்கடியும் உண்டாகலாம். குடும்ப வாழ்க்கையில் உண்டாகும் கஷ்டங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் பண நஷ்டத்தை கொண்டு வரும் என வாஸ்து கூறுகிறது. படுக்கையில் கண்ணாடி கண்டிப்பாக வைக்கக்கூடாத பொருட்களில் ஒன்று கண்ணாடி, அதிலும் குறிப்பாக உடைந்த கண்ணாடிகள் வைப்பது கூடாது. படுக்கையை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடி பயன்படுத்துவது மன அழுத்தம், அலைச்சல் உண்டாக்குவதை வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் படுக்கையில் கண்ணாடியை வைப்பது அவர்கள் உள்ளுணர்வுகளை பாதிக்கும், எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும். காதல் தோல்வி, பணக்கஷ்டம், மனக்கஷ்டத்தில் இருக்கும் நபர்கள் முடிந்த அளவுக்கு தங்கள் படுக்கை அறையில் கண்ணாடியை பயன்படுத்துவது கூடாது என வாஸ்து கூறுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தில் நாம் செய்யும் இந்த சிறிய தவறுகள் உண்மையில் நம் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கலாம், எதிர்மறையான விஷயங்களை அடுத்தடுத்து நிகழ்த்தலாம். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.